வேண்டாத மனசு நிச்சயமா நினைக்கும். நான் எங்க அம்மான்னு நான் இது சத்தியம் பண்ணி கூட சொல்லுவேன். கரெக்டான காலையில எந்திரிச்சோடனே குளிச்சிடணும். லேட்டா குளிக்கிறதுக்கு நோ. இதுக்கு நீங்க நோ சொல்ல பழகுங்க. பெரிய விஷயத்துல மாட்டிக்க மாட்டீங்க. வாயில போட்ட உடனே பச்சக்கு பச்சக்குன்னு உள்ள போயிடும் சாப்பாடு. அதுக்கு நோ. குருச்சரணம் இதை பார்த்துட்டு இருக்க அத்தனை குழந்தைகளும், அதாவது பார்த்துட்டு இருக்க அத்தனை பேரும், எல்லாரும் நீங்களாம் குழந்தைகள் நான் நினைக்கிறேன். புரிஞ்சாக்கணுங்களா? நீங்க எல்லாரும் எல்லா வளமும் பெற்று நீடூழி வாழணும்னு வேண்டிக்கிறேன். இன்னைக்கு நான் சொல்ல போறது நோடே. நோடேனா என்ன அப்படின்னா, நீங்க எல்லாரும் யோசிக்கணும். நீங்க நிறைய சமயம் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்காக நம்ம தாளம் போட்டுக்கிட்டே இருப்போம். நம்ம பிடிக்காது, இருந்தாலும் தாளம் போட்டுக்கிட்டே இருப்போம். இதை நம்ம கொஞ்சம் பழக்கணும். இந்த நோ அப்படின்னு சொல்றதுக்கு பழகணும். எப்ப பார்த்தாலும் எல்லாருக்கும் தலையாசிக்கிறத விட சில வேண்டாதவங்களை நோ சொல்ல பழகிட்டீங்கன்னா அவங்க வாழ்க்கையில முன்னேறிடுவீங்க கண்ணுங்களா. இன்னைக்கு நான் சொல்லித்தரேன். நான் சின்ன வயசுல இருந்தே கரெக்டா வேண்டாம்னா நோ அப்படிங்கிறத கரெக்டா பழகிருந்தேன். இப்போ சில பேர் இருப்பாங்க, ரொம்ப அன்பா இருக்கப்பா நம்மகிட்ட நடிப்பாங்க. அவங்க நைஸா நோ அப்படின்னு சொல்லி தூக்கி எடுத்து போட்டுறணும். வேண்டாதவங்கள வச்சுக்க வேண்டாம். எதுக்கு? அவங்களோட அவங்கள சுற்றி படுறதுக்காக வாடுறதெல்லாம் முட்டாத்தனம். அதை செய்ய வேண்டாம் நம்ம. அப்படி சொல்லியிருக்காங்க. நான் சொல்லல, பெரியவங்களாம் சொல்ல உங்களுக்கு சொல்றேன். முதல்ல நீ காலையில எதுக்கு நோ சொல்ல பார்க்கலாமா? 4 தோசை சாப்பிட்டா 1 தோசைக்கு நோ. 5 இட்லி சாப்பிட்டா 1 இட்லிக்கு நோ. சொல்லிருந்தீங்க 1 இட்லி நோப்பா, நான் 4 இட்லி மட்டும் சாப்பிட்றேன், 3 தோசை மட்டும் சாப்பிட்றேன் அப்படி வச்சுக்கிறீங்களா? இன்னைக்கு என்ன சாப்பிட்றீங்களோ அதுக்கு நோ. ரொம்ப முடியும்னா ஒருவேளை சாப்பாட்டை கூட நோ சொல்லலாம். கேன் யூ ட்ரை பண்ணுங்க, பார்க்கலாம். நோ சரிதானா? அடுத்து, வாயில போட்ட உடனே பச்சக்கு பச்சக்குன்னு உள்ள போயிடும் சாப்பாடு. அதுக்கு நோ. கட்டாயமா என்ன பண்ணும்? அதை கொஞ்சம் சூப் பண்ணணும். இந்த சூப் பண்றது எப்படி அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். கொஞ்ச நேரம் சூப் பண்ணுங்க. இன்னைக்கு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். இன்னைக்கு நோடியில நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். நீங்க கொஞ்ச நேரம் சூப் பண்ணி அதை கூலாக்கி அப்புறம் முடிக்கோங்க. அதோடைய இதெல்லாம் அடுத்து 3 மணிக்கு போறதுல உங்களுக்கு விவரமா வந்துடும். புரிஞ்சிச்சா? அடுத்தது, அப்புறம் நீங்க முடிவு பண்ணிக்கணும். இப்போ உங்க ஃப்ரெண்டே இருக்காங்க, டிக்கி 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 ஃப்ரெண்டு, ரொம்ப ரொம்ப நல்லவர், ரொம்ப வருஷமா. ஆனாலும் இந்த கையெழுத்து போடுற விஷயம் இருக்குல்ல, நீங்க சொத்து வாங்குறேன் எனக்கு கொஞ்சம் கையெழுத்து போடுப்பா, எனக்கு வேற வழி இல்லை, வேற யாரும் இல்லடா, நீ தாண்டா இருக்கிற அப்படிலாம் சொன்னாங்கன்னா நோ. ஏன்னா யாருக்கு எது நடக்கும்னு நமக்கு சொல்ல முடியாது. புரிஞ்சுதா? எப்படினாலும் பகை வரத்தான் போகுது. நீங்க அவங்க கட்டாம விட்டாங்கன்னா நீங்க தான் மாட்டிக்கணும். இந்த பகைக்கு முதலே பகை வந்துடுறது நல்லது இல்லையா? கொஞ்சம் யோசிக்கணும். யாருக்கும் எதற்காகவும் கையெழுத்து போட மாட்டேன்னு இன்னைக்கு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நோ, டோன்ட். இதை நான் சொன்னேன்னே சொல்லுங்க. எங்க அம்மா சொல்லியிருக்காங்க கையெழுத்து போடக்கூடாதுங்க, இல்லாட்டா நான் போட்டிருப்பேங்க, இந்த மீனாட்சி அம்மா அப்படி சொல்லி போச்சுன்னு சொல்லியிருங்க. புரிஞ்சிச்சா கண்ணுகளா? நோ. எந்த காரணங்களும் அடுத்தவங்களுக்கு ஜாமீன் எடுக்காதீங்க. அது யாராக இருந்தாலும் சரி. உங்களால முடிஞ்சதை கொடுத்துருங்க. 10,000 இல்லை, 1 லட்சம் இல்லை, 10 லட்சம் இல்லை, 10 கோடி இல்லை, கொடுத்துருங்க. ஆனா எதுலையும் கையெழுத்து போட்டு அவங்களுக்காக பண்ணாதீங்க. அது நோ 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 நோ. புரிஞ்சிச்சா கண்ணுகளா? அடுத்தது, இன்னைக்கு ஒரு நாளைக்கு மாமியார் என்ன சொன்னாலும் நோ, காதுல கேட்கல. அடுத்து மருமக என்ன சொன்னாலும் நோ, இந்த காதுல கேட்கல. புரிஞ்சிச்சா? இன்னைக்கு ஒரு நாளைக்கு அதை எடுத்துக்கோங்க. அடுத்தது, பிள்ளைங்களாம் பள்ளிக்கூடத்துட்டு வர்றாங்க, அவங்கள படி படி. இன்னைக்கு ஒரு நாளைக்கு வேண்டாம், சொல்லாதீங்க, படிப்பாங்க, பார்ப்போம். இந்த ஒரு நாள் தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த ஒரு நாளைக்கு இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க? யாரையும் படினே சொல்லக்கூடாது, என்னும் பண்ணுங்க. அப்படி விட்டுருங்களேன், பார்க்கலாமே என்னதான் நடக்குன்ட்டு. ஓகே ஆச்சா? அடுத்து, வேண்டாத மனசு நிச்சயமா நினைக்கும். நான் எங்க அம்மான்னு நான் இது சத்தியம் பண்ணி கூட சொல்லுவேன். வேண்டாத நிறைய நினைக்கும். இன்னைக்கு அப்படி நினைக்கிறப்ப நோ 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 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடணும்? அதுக்கு ஒரு நம்பர் இருக்கு, 5201314 அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஐ லவ் யூ எவர் சோ மச் அப்படின்னு அர்த்தம் அந்த நம்பருக்கு. அந்த மாதிரி சொல்லிட்டு அப்படி வேண்டாம் என்ன வரப்போ 5201314 அம்மா சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நோ நோ நோ. முடிஞ்சு போச்சா? நோ. முடிஞ்சு போச்சா? அப்புறம் கரெக்டான காலையில எந்திரிச்சோடனே குளிச்சிடணும். லேட்டா குளிக்கிறதுக்கு நோ. குளிக்கூடாது. குளிச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கணும், யாராக இருந்தாலும் சரி. அதுவும் நோ. எத்தனை நோவாயிடுச்சு பார்த்தீங்களா? சின்ன சின்ன விஷயங்கள். இதுக்கு நீங்க நோ சொல்ல பழகுங்க. பெரிய விஷயத்துல மாட்டிக்க மாட்டீங்க, நல்லா இருப்பீங்க. இந்த நோவை மட்டும் இன்னைக்கு செய்யுங்க, மற்றதெல்லாம் அடுத்ததுல பார்ப்போம். ஓகே? ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட் லக். எனக்கு பைடா சொல்லுங்களேன்.